ஒவ்வொரு சொந்தங்களே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை நம்ம பூஜைக்காக கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம ஹீரோயினுமே இங்க வந்திருக்கா. அப்ப அவனுடைய தங்கச்சி தான் பாக்குறா, இவங்களை தானே நம்ம அண்ணன் அன்னைக்கு போட்டோல காமிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப இவ போற போக்கிலேயே இவளுமே பின்னால போறா. போயிட்டு கேட்கறா, எதனால நீங்க வேணாம்னு சொன்னீங்க, எதனால பிரிஞ்சீங்க, நாங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க தான் வருவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அண்ணியா அப்படின்னு சொன்னோன்னு, நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லுவா. அப்ப அவளோட அம்மாவே வந்துட்டு, நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு நல்லா இருக்கியாமா, சரி வா நம்ம போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவா. இவளுக்குமே கில்ட்டா இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. இங்க இந்த சித்திகாரியோட தம்பியும் சித்தியும் எப்படியாவது இந்த வீட்டுல உள்ளவங்க ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடலான்னு பார்த்தா, மூத்தவளுக்கு என்னக்கா 2 பேர் அடிபடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோயிலுக்கு வெளியில ஹீரோ நின்றுட்டு இருக்கா. அவன் கிட்ட வந்துட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணினா நான் மன்னிச்சுக்கோங்க, அவங்க தங்கச்சிலாம் பார்த்தேன், அவங்க வந்து இப்படி பேசினாங்க, நீங்க என்ன ஆனாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை இது பண்ணிடக்கூடாது, நீங்க அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சத்தியம் வாங்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸை பார்க்கறதுக்காக சித்திகாரி வரா. உடனே இவளுமே கோபப்படுறா, நீ எதுக்கு இங்க வந்தேன்ட்டு, இங்க பாரு கல்யாணம் பண்ணிட்டு உங்க அக்காலாம் அவ வீட்டுக்கு போயிருவா, அதே மாதிரி உங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருவா, நீங்க அனாதையா தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறுப்பு பேத்திட்டு போவாங்க. இங்கேயுமே மாமனாரே வந்துட்டு பத்திரிகைலாம் அடிச்சுட்டு வந்துருவான். இங்கே இவனுக்கும் நிச்சயதார்த்தமே நடக்க போது. ஒரு வழியா மோதிரமும் மாத்திட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மோதிரம்லாம் எல்லாருமே முன்னாலே மாத்திடுறாங்க. இங்கேயுமே சித்தி சொன்னதை வச்சுட்டு இவளுமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. இங்க ரூபினா அண்ட் ரூபிஸ்னாக்கு 2 பேருக்குமே ரேங்க் கிடைச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அக்கா நாங்க ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி. இவளுமே வந்துட்டு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பா. இவளும் இடி விழுந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வருவா. சித்தி சொன்னதையே நினைச்சிட்டு அக்கா நம்மளை விட்டு போயிருவாளா, அப்படியா இப்படியான்னு எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள வருவா. இங்க இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. இவ அதை எதையுமே கண்டுக்காத மாதிரி நடந்துட்டு இருப்பா. உடனே இவளும் பிடிச்சிருச்சு, என்னடி நீ பேசாம போற அப்படின்ற மாதிரி, ஒன்னும் இல்லக்கா டயர்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவா. இவளுமே என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இங்கேயுமே இவனுக்கு கல்யாண பத்திரிக்கை வந்துடும். அதே நேரத்தில் பொண்ணு வீட்லையுமே இந்த கல்யாண பத்திரிக்கையை வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவனோட அப்பா பேர் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும் போது, அவங்க அப்பா இறந்துருப்பாங்கம்மா, இறந்தாலுமே பேர் போடுவாங்கடி, இவன் ஏன் போடல, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னா, நான் நாளைக்கு வெளியில போறேன்ல, நான் வேணா அப்போ கேட்கறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ இவளுமே ஒரு மாதிரி உட்காந்துருக்க பார்த்து, என்னடி தங்கச்சிங்க நல்ல ஆசையா வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்க, ரேங்க்லாம் கிடைச்சிருக்கு, நீ அவங்களை ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னேப்பா, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்க கல்யாணம் முடிஞ்சோன்னே அப்படின்னு சொன்னோன்னே, அவளுமே அழுதுட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடின்னு சொல்றா. இங்கேயுமே அடுத்த நாள் ஹீரோ பக்கத்துக்கு இவங்க லவ்வர், அதாவது நிச்சயதார்த்தான பொண்ணு வந்துட்டு வந்து கேட்கறா, ஏன் நீங்க உங்க அப்பாவுடைய பேரை பத்திரிகையில போடல அப்படின்ற மாதிரி. எங்க அப்பா நான் நினைவு நாள்ல இருந்தே எங்க கூட இல்ல, அதனால தான் போடணும், சாரி சார் தெரியாம கேட்டேன் மனைவி கேட்டுக்கிறா. இவனுமே வீட்டுல வந்து சொல்லிட்டு இருக்கா, அவ அப்பா பேர போடல நீ ஏன் கேட்டுட்டு இருக்காமா அப்படின்னு. உடனே இவங்க 2 பேரும் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுமே கண்ணெல்லாம் கலங்குது, என்னன்னு தெரியல. உடனே இவனுமே ஜாலியாக்குறதுக்காக அவங்க அம்மாவே வா வா டான்ஸ் ஆடலாம் சொல்லி கூட்டு போயிடலாம். இங்கே நர்ஸோட ஆள் என்ன பண்றான், வீட்டுக்கே வந்துடுறான். அப்ப இவளோட தங்கச்சிக்கு என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்கிறாங்க. அவனையுமே இவ அக்கா எங்கேயோ வெளியில போயிட்டு வருவா, இங்க நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் இருக்காங்க தெரியுமா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருப்பா. இவ ரொம்ப கோவப்பட்டுருவா, யாரடி அது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரூபினாவா ஐயோ தெரியாம சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம செத்தோண்டி அப்படின்ற மாதிரி. இங்கே இவனுக்கு காஃபி கொடுத்து இவங்க 2 பேரும் நம்ம பொண்ணு மாப்பிள்ள மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்தோடனே நான் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோன்னு, ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்ட்லேயே ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியில வந்துட்டு, எனக்கு வீட்டு ஜனகான பிள்ளைங்க இருந்துட்டு இருக்காங்க, நீ எனக்கு கண்டவனே கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஃப்ரெண்டு தானக்கா அப்படின்னோட, ஃப்ரெண்ட் அதெல்லாம் தெருவோட நிறுத்திக்கணும்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவா. இவனும் இங்கே என்னம்மா இது இவ்வளோ காசு செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுமே வரதட்சணை கழிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்கே இவளுக்கு கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அந்நேரம் பார்த்து இந்த அத்தக்காரியுமே வந்திருப்பா. அந்த கோயிலுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு பூஜை பண்ண போகிறோம், எங்கள் மருமகளுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன், அவள் வெளிநாட்டுக்கு போகிறா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவளுக்குமே டென்ஷன் ஆகுது. ஐயோ என்னது இப்படி சொல்கிறாங்களே, அக்கா நம்ம விட்டு போயிடுவாளா அப்படின்ற மாதிரி. உடனே இவங்க 2 பேருமே பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆமாண்டி நான் என் மருமகளை கூட்டு போறேன்டி அப்படின்ற மாதிரி. இங்கே இவனுமே பத்திரிகை கொடுக்கறதுக்காக இவ பார்க்கறதுக்காக வந்திருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அழகா இருக்கே பத்திரிகை அப்படின்னு சொன்னோட, எல்லாமே ஒன்னால தானே, உனக்காக தானே நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னா, சாப்பிடலாம் சொல்லாதீங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனையுமே அங்கே அனுப்பிட்டு, இவளுக்கு ஆனால் கொஞ்சம் கவலையாக தாங்க இருக்கு. இவளும் இந்த நர்ஸோ என்ன பண்றான்னா, காஃபி ஷாப்பில் 2 பேரும் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அதே இந்த சித்திகாரி பார்த்து வேணும்னே இருந்து வீடியோவையும் எடுத்துடுறான். வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். இங்கே இவ்வளோ வந்துட்டு, டே இனிமே தாண்டு அம்மாவோட ஆட்டத்தையும் நீ பார்க்க போற, அந்த அனாதைகளை நான் என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. உடனே இந்த சித்திகாரியும் இவனோட அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேச வராங்க. எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க குடும்பத்தோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறுறதை சொல்ல தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்றாங்க. இவளுமே கோவமா இருக்கா, என்ன ஆக போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவளுமே பாருமா அவன் தங்கச்சி ஒழுக்கத்தை அப்படின்ட்டு வீடியோவையுமே காட்டுறா. அதில் இவங்க 2 பேரும் கை கோர்த்து நிற்கிறத பார்த்து இவங்களுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அக்காவுக்கும் நெஞ்செல்லாம் கொதிக்குது, இப்படி பண்ணிட்டாலேன்ட்டு. இவனே வீட்டுக்கு வந்தோடனே எங்க அம்மா போனேன் அப்படின்னு, காட்சியா போனேன், வேலைக்கு போனேன் அப்படின்னு, எவன் கூட போனேன் அப்படின்னு, என்ன காதெல்லாம் இப்படி பேசுறேன் அப்படின்னு சொன்னோட, நீ யார் கூட போனேன் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நீ வீடியோ எடுத்து வந்து அவ காட்டுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன், இப்போ என்ன வீடியோ தானே எடுத்தாங்க, நான் ஃப்ரெண்டு கூட தான் போனேன் அப்படின்னு இவளுமே ரொம்ப எடுத்து பேசுறேன். யாரடி நீ எடுத்து பேசுறேன், நான் இவ்வளோ வந்து உங்களை வளர்த்து வாலிபமாக்கி வச்சிருக்கேன், இதுக்காக வச்சிருக்கேன் அப்படி அப்படின்னு அடி போட்டு அடிச்சுட்டு அடுத்த வந்து வீடியோ காணிக்கிற வரைக்கும் அந்த ஒழுங்கு எல்லாமே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளையுமே இன்னொரு தங்கச்சி எழுத்து வீட்டுக்குள்ள வேற இவளை சமாதானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவளுமே கண் கலங்கி நிற்கிறா அப்படி பண்ணிட்டாலேன்ட்டு. இவளை ரூமுக்குள்ள வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, ஏன் காணி இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே அழுதுகிட்டு
பேசிக்கிட்டு இருக்கா. உடனே இவளோட அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுவுறா. நான் தங்கச்சியை முதல்ல அடிச்சிட்டேன், நான் மன்னிச்சிருமா அப்படின்ட்டு. உடனே நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், எல்லாரும் வாங்க அப்படின்னா எனக்கு ட்ரெஸ் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்து ரூபினா எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கும் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. இவளுமே டே நான் தெரியாம தான் அடிச்சேன் விடுடா அப்படின்னும் அவளையே போக்க அப்படின்ற மாதிரி மூஞ்ச கட்டுறா. உடனே இவளுக்குமே வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கு. ரூபினாவுமே நீ அடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொன்னோடனே இவளுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்போ எனக்குமே இனிமேல் ஒன்றுமே வேணாம், கல்யாணம் வேணாம் இந்த மாதிரி பேர். உடனே இவ ராத்திரியோட உட்காந்துருக்கா தூங்காம. இவளுமே வந்துட்டு அக்கௌண்ட்டை பேசணும்னு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும், அவன் யார் அப்படின்னோடனே நான் சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நானும் அவனும் லவ் பண்ணுறோம், நம்ம அப்பா அம்மா எல்லாம் கிடையாதுக்கா, அவன் வந்து என்னை சீரியஸாகவே லவ் பண்ணுறான், என்னை அவன் கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். உனக்கு காதெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொன்னேன். காதெல்லாம் பிடிக்காதா, என் காதலை விட்டுட்டு தானே உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. உடனே அடுத்த நாள் இவங்க எல்லாரும் சந்தோஷமா ட்ரெஸ் எடுத்து கிளம்பும்போது மாமியாரும் மாப்பிளையும் வந்துட்டு நான் என் மருமகளை மட்டும் கூட்டு போகிறேன் அப்படின்னோடனே இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இந்த தங்கச்சிங்களாம் ஐயோ நம்ம அக்காவை இப்போவே பிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் சரிக்கா நீ போயிட்டு வா நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இவருமே அதான் சரி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் எனக்கு ட்ரெஸ் எடுக்கவே மூடல, இருந்தாலும் எடு நான் பெரியமாவோ சொன்னோன்னே உடனே இவளும் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிடா. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளுக்கு பார்த்த பொண்ணு கூட ட்ரெஸ் எடுக்க வரான். இவன் எதுக்குமா இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கான். நல்லா இருக்கேன், எனக்கும் கல்யாணம் தான், நான் தான் ட்ரெஸ் எடுக்க வந்தேன்னொடனே இவளுமே வந்துட்டு எனக்கும் கல்யாணம் தான், நானும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்து சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருந்து போகிறாங்க. உடனே இவளுக்குமே ஒரு சேலையுமே எடுத்துடுறாங்க. இங்கே வீட்லையோ இவளுக்கு பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க, இப்படி பண்ணுறாளுங்க வைக்கிறாளுங்க, அக்கா இப்போவே பிடிச்சிருவாளுக்கு போல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. உடனே இவளுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குமே வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் காட்டுறா எப்படிமா இருக்கு பாருங்க பிடிச்சிருக்கான்ட்டு. உடனே இங்கே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹீரோடைய பார்த்த பொண்ணு வந்துட்டு இவன் இவளுக்கு வாங்கி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் சாரி. அதை வச்சு இவன் யோசிச்சுட்டே இருப்பா என்னாச்சுன்ட்டு. அப்போ உடனே அம்மா வந்து என்ன செடி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இல்லம்மா இவன் சரியில்லை வேற எவ்வளோ கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்காம அப்படின்ற மாதிரி சொல்றா. இவளுமே உடனே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே வரும். கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.